Hi, hello, and welcome to Mathematical 360. இந்தியாவில் நாம் பார்ப்போம் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1 கணங்கள் தொடர்பு மற்றும் சார்பு இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கணச்செயல்பாடுகளின் பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆபரேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கணச்செயல்பாடுகளின் பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆபரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பரிமாற்று பண்புகள். ஃபர்ஸ்ட் பண்பு வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்று பண்புகள். ஸோ பரிமாற்று பண்புகளுக்கு இங்கிலீஷ்ல கம்யூனிட்டேட்டிவ். அதாவது பார்த்தீங்கன்னா ஏ பிங்கிற ரெண்டு கணம் இருக்குன்னா ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி சேர்ப்பு ஏ. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படி இருக்கு, பில வந்து பார்த்தீங்கன்னா 4 5 இருக்குன்னா ஏ சேர்ப்பு பி ஆட் பண்ணும்போது 1 2 3 4 5 தான் வரும், பி சேர்ப்பு ஏ போடும்போது 1 2 3 4 5 தான் வரும். ஸோ அதான் பரிமாற்று பண்பு ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி சேர்ப்பு ஏ. செகண்ட் ஒன் அதே மாதிரி ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி விட்டு சி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 2 3 இடத்துல இங்க 2வும் மட்டும் இருக்கு பியில் அப்படின்னு வச்சுக்கலாம், 4 6 இல்லாம. ஸோ 1 2 3 பி 2ன்னு இருக்கும்போது அதாவது ஏ விட்டு பிக்கு 2 தான் வரும், பி விட்டு ஏக்கு 2 தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டோட வேல்யூ ஒன்று தான், ஈக்குவலாக தான் வரும். ஸோ அதனால வந்து இது வந்து செகண்ட் பரிமாற்று பண்புல ஏ விட்டு பி பி விட்டு ஏ. செகண்ட் ஒன் சேர்ப்பு பண்புகள். ஸோ அசோசியேட்டிவ் அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஏ சேர்ப்பு பி, அதாவது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல கதை கடைசி பண்ணாங்க, பிராக்கெட் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பிராக்கெட் பி சேர்ப்பு சி க்ளோஸ் பிராக்கெட். ஓகேவா? இதுல அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிப்பாங்க, அப்போ அதை வந்து சியோட சேர்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. ஸோ இந்த மாதிரி இது கண்டுபிடிக்கும் போது இதோட வேல்யூ சேர்ப்பு பண்போட வேல்யூ சேமா தான் வரும். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பிராக்கெட் பி வெட்டு சி. இதுக்கும் எப்படி நம்ம இந்த இன்டர்செக்ஷன் எடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கு போடும்போது வரும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்படத்துல பார்க்கும்போது இன்னும் இன்டெப்தா பார்க்கலாம். ஸோ அதுல வந்து இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். ஏன்னா அது டயக்ராம்ல வெண்படம் வந்து ஏபின்னு எப்படி போடுவோம், ஏபிசி இந்த மாதிரி போட்டு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் இருப்போம். ஸோ அது ஃபியூச்சர்ல வர வீடியோல பார்க்கலாம். தேர்ட் ஒன் பங்கீட்டு பண்புகள் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ சேர்ப்பு பி வெட்டு சி, அதாவது பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ல பி வெட்டு சி இருக்கு, அதுல ஏ சேர்ப்பு ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, ஸோ அதாவது ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி, அதாவது பங்கீட்டு பண்ணும்போது இதை அப்படியே மல்டிபிள் பண்ண மாதிரி எழுதிருப்பாங்க. அதாவது ஏ சேர்ப்பு பி, ஸோ இந்த இன்டர்செக்ஷன் அப்படியே இங்கே எடுத்துட்டு வந்துட்டு ஏ சேர்ப்பு சி. ஸோ இந்த மாதிரி போகும்போது இந்த ரெண்டு வேல்யூ வரும். ஸோ அதான் பங்கீட்டு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏ வெட்டு பிராக்கெட் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணி ஏ வெட்டு பி. ஸோ இந்த சேர்ப்பை வந்து இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ ஏ வெட்டு சி. ஸோ இது மாதிரி பங்கீட்டு பண்பு மாற்றி மாற்றி ஈக்குவலாக இருக்கும். சமணி பண்புகள் ஐடென்டிட்டி. ஏ சேர்ப்பு சை ஈக்குவல் டு ஏ. சைனை வந்து நம்ம ஆல்ரெடி கணங்கள் வீடியோல பார்த்துருப்போம். சைனா அது விட்டுருக்கணும், அதாவது அதில் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ எந்த கணத்தோடையோ எந்த ஒரு வேல்யூ இல்லாத கணத்தோடையோ ஏவை சேர்க்கும் போது என்ன கிடைக்கும், நமக்கு ஏதா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 1,2னா 1 2ன்னு வச்சுக்கலே. ஸோ வெட்டு கணத்தோட சேர்க்கும் போது 1 2 தான் வரும். ஸோ அதனால ஏ சேர்ப்பு சை ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, அதை சமணி பண்பு. செகண்ட் ஒன் ஏ வெட்டு யூ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இருக்கிற கணத்தோட வேல்யூஸும். ஸோ அதாவது யூங்கிறது, ஸோ அதில் ஏங்கிறது 1 2 இருக்குன்னா 1 2 மட்டும் கட் ஆகும். ஸோ இன்டர்செக்ஷனா ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதான் மல்டிபிளிகேஷன் ஆகும். ஸோ அப்போ இருக்கும்போது என்ன 1 2 இருக்குன்னா ஏல, ஸோ 1,2 தான். ஸோ அது ஏ தான் வரும். இது ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் பெத்தா புரியும். தன்னடக்கு பண்புகள் ஐடம்போட்டன்ட் இங்கிலீஷ்ல. ஏ சேர்ப்பு ஏ ஈக்குவல் டு ஏ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ சேர்ப்பு ஏன்னா 1,2 இருக்கு, இன்னொரு ஏ 1,2 இருக்குன்னா ரெண்டையும் சேர்த்து என்ன வரும் 1,2 தான், ரெண்டு ஓட்டையில எழுத முடியும். ஸோ வரும் 1,2 தான். ஸோ அதாவது தன்னடக்கு பண்புகள் ஏ சேர்ப்பு ஏ ஈக்குவல் டு ஏ.
ஏ வெட்டி ஏ. ஸோ ஏ வெட்டி ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1,2 இருக்கு. ஸோ இதில் 1,2 இருக்குன்னா ஒன்று கட் ஆகும். ஸோ அப்போ 2 தரும். ஸோ அப்போ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். உட்கவர் பண்புகள் அப்சார்ப்ஷன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ சேர்ப்பு பிராக்கெட் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு ஏ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ வெட்டு பி போட்டு ஏ சேர்ப்பு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ஏங்கிற கணத்தோட வேல்யூ தான் கிடைக்கும். அதே மாதிரி ஏ வெட்டு ஏ சேர்ப்பு பி. ஸோ இந்த ஏ சேர்ப்பு பி போட்டு அதோட இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏயோட வேல்யூ தான் கிடைக்கும். டிமார்க்கலின் விதிகள். ஸோ டிமார்க்கல்ஸ் லா. இதை வந்து டிமார்க்கலோட லா வந்து பார்த்தீங்கன்னா வெண்படத்தில் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பெரிய எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சேர்ப்பு பி டேஷ், அதாவது டேஷ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை தவறுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெண்படத்துக்கு ஆகும்போது ஏ சேர்ப்பு பின்னா 2 ஆட் பண்ணி எடுத்திருப்போம். ஆனால் டேஷ்னு இருந்துச்சுன்னா அதாவது ஒரு கணத்துக்குள்ள போட்டு ஏங்கிற பி இதை போட்டு அதை தவிர மற்ற எல்லாத்தையும் சால்வ் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து டேஷ் மீன் பண்ணுது, அதாவது நிரப்பிக்கணும்னு சொல்லுவாங்க டேஷை. ஸோ ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். ஸோ இது ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். ஸோ இது டிமார்க்கல் விதி. வெண்படத்தில் பார்க்கும்போது ஒரு இன்பத்தா புரியும். ஸோ ஏ வெட்டு பி ஹோல் டேஷ், அதாவது ஏ வெட்டு பின்னா ஏ வெட்டு பியை தவிர மற்ற எல்லாத்தையுமே சால்வ் பண்ண அர்த்தம். ஈக்குவல் டு ஏ டேஷ் ஏவை தவிர மற்ற எல்லாம் சால்வ் பண்ணும் சேர்ப்பு பி டேஷ். இதை பண்ணும்போதும் இது 2 வேல்யூ ஈக்குவலாக தான் வரும். தேர்ட் ஒன் ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி. ஸோ அதாவது பி சேர்ப்பு சி நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி வரும். அதோட வெண்பட டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரிங்ஸ் மாதிரி வரும். ஸோ அப்போ ஏ சேர்ப்பு பி, பி சேர்ப்பு சி போடணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஏ மைனஸ்னா ஏ மட்டும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா 2 ஏபியில் வந்து வெறும் ஏ மட்டும் தான் இருக்கணும். இது ஏ மைனஸ் பி வெட்டு ஏ சேர்ப்பு சி, அதாவது ஏ சேர்ப்பு சியில் ஏ மட்டும். ஸோ அது 2. ஃபோர்த் ஒன் ஏ மைனஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி, அதாவது ஏ மைனஸ் பி சேர்ப்பு, அதாவது இந்த மைனஸ்ல மட்டும் ஆப்போசிட்டா சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது இன்டர்செக்ஷனையும் சேர்ப்பையும் ஆப்போசிட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி. ஸோ டிமார்க்கல் லாஸ் இது மொத்தம் 4 தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் வேறுபாட்டு பண்புகள் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஏ டெல் பி ஈக்குவல் டு பி டெல் ஏ, அதாவது டெல்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ டெல் பி போட்டிங்கன்னா டிஃபரன்ஸ் தான் டெல்னு போட்டிருக்காங்க. ஏ டெல் பி ஈக்குவல் டு பி டெல் ஏ. ஏ பிராக்கெட் ஏ டெல் பி க்ளோஸ் பிராக்கெட் டெல் சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டெல் பி டெல் சி. இது 2 வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். ஏ வெட்டு பி டெல் சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி டெல் ஏ வெட்டு சி, அதாவது பார்த்தீங்கன்னா டிமார்க் ஃபார்முலா வந்து அந்த பங்கி ஃபார்முலா அந்த மாதிரி வரும். வெற்று கணத்திற்கும் அனைத்து கணத்திற்குமான பண்புகள் எம்டி மற்றும் யூனிவர்சல் செட்ஸ். அதாவது வெற்று கணம் என்ற சிம்பிள், அனைத்து கணம் யூ. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சை டேஷ் ஈக்குவல் டு யூ, அதாவது சை டேஷ் மீன்னா வெற்று கணம்னா என்னன்னு இருக்காது. டேஷ்னா அந்த வெற்று கணத்தை தவறு கணத்தை யூ. ஸோ அதாவது அனைத்து கணம். ஸோ அப்போ வெற்று கணம் டேஷ்னா வெற்று கணம் டேஷ் இல்லாமல் என்ன இருக்கும், யூ தான் இருக்கும். ஸோ அப்போ 2 வேல்யூ சேமாக தான் இருக்கும். யூ டேஷ் ஈக்குவல் டு சை. யூ டேஷ் மீன்னா அதாவது அனைத்து கணம், அதுல இல்ல எல்லா நம்பரும் எடுத்துட்டோம். டேஷ்னா அது இல்லாமல்னா எல்லாம் சைடா வரும், இல்லாமல்னா வெற்று கணம் தான் வரும். தேர்ட் ஒன் ஏ சேர்ப்பு ஏ டேஷ். ஸோ இது 2 ஆட் பண்ணீங்கன்னா சேர்ப்பு கணம் வரும். அதாவது ஏங்கிற நம்பர்ஸும் ஏ டேஷை தவிர இருக்க எல்லா நம்பர்ஸும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஒரு கணத்தோட நம்பர் சேர்ப்பு, அதாவது அனைத்து கணம் தான் கிடைக்கும். ஏ வெட்டு ஏ டேஷ், அதாவது பார்த்தீங்கன்னா ஏல இருந்து ஏ டேஷ் தவிர இருக்க எல்லாத்துலயும் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா சை தான். ஏன்னா ஏன்னு இருக்கிற கணம் மாதிரி மற்ற எந்த கணத்துலையுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சை, எதுவுமே இன்டர்செக்ஷன் ஆகாது. ஏ சேர்ப்பு யூ, அதாவது பார்த்தீங்கன்னா ஏங்கிறதையும் அனைத்து கணத்தையும் சேர்த்தீங்கன்னா அனைத்து கணம் தான் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி அனைத்து கணத்துல வந்து ஏங்கிறதே இருக்கு. ஏ இன்டர்செக்ஷன் யூ ஈக்குவல் டு ஏ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூல வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட இன்டர்செக்ஷன் என்னன்னா யூங்கிறது மட்டும் அனைத்து கணம் எல்லா கணம் இருக்கும். ஸோ அப்போ அது ஏங்கிற கணம் இருக்கும். ஸோ அப்போ ஏவை மட்டும் தான் கட் ஆகும், அதனால ஏ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவன்மை குணங்கள் கார்டினாலிட்டி.
ஏ மற்றும் பி எனும் இந்த இரு முடிவுறு கணங்கள், அதாவது முடிவுறு கணம்னா எண்ட் இல்லாமல் போறதுல எண்டா இருக்கிற கணங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் நம்பர் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ வித் பி. அதாவது ஏங்கிற கணத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 இருக்குன்னா அது என் ஆஃப் ஏன்னு என்ன சொல்லுவாங்கன்னா 1 2னா மொத்தம் 2 நம்பர் இருக்கு. அந்த மாதிரி வந்து என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வித் பி ஈக்குவல் ஆகும். ஏ மற்றும் பி ஆகிய வெட்டா கணங்கள் எனில் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி. அதாவது வெட்டா கணங்களா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஏ சேர்ப்பு பி வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பிக்கு ஈக்குவலா இருக்கும். தேர்ட் ஒன், ஏபிசி என்ற 3 கணங்களுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு, அதாவது இதையே இங்க பெருசா போட்டிருக்காங்க, என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ விட்டு சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பி விட்டு சி பிளஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி விட்டு சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 கணங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணணும். இதான் வந்து செவ்வன்மை குணகம் கோஆர்டினேட். இது ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கணங்கள்னா என்னன்னு சொல்லிட்டு இன்டெப்தா பார்த்திருப்போம். அதோட கண்டினியூஸ் பண்ண கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.